இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா WWE ரெசில்மேனியா 41 ஷீல்டு ரீயூனியன் ஆக போகிறாங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ரெசில்மேனியாவில் 41 ஒரு மேட்ச் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அது டே 1 வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டே 1 மெயின் ஈவெண்ட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மேட்ச்சில் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரிபிள் மேட்ச் செத் ரொலின்ஸ் வர்சஸ் CM Punk வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரெயின்ஸ் இவங்க 3 பேருக்கு நடக்க போகிற மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பலவிதமான ட்விஸ்ட்லாம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடிக்கடி இந்த மேட்சை பற்றி பலவிதமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்ன்ற மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க 3 பேருக்குமான ஃபியூடு வந்து இப்போ ஆரம்பித்தது கிடையாது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ராயல் ரம்பிளில் ஆரம்பிச்சது. ராயல் ரம்பிளில் ஆரம்பித்து இன்ன வரைக்கும், ஏன்னா ராயல் ரம்பிளில் தான் செத் ரொலின்ஸ் முதல் முறையாக ரோமன் ரெயின்ஸை வந்து இந்த வருஷத்தில் அட்டாக் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ராயல் ரம்பிளில் வெளில வச்சு அட்டாக் பண்ணார். அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கும் விதமாக தான் ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 months கழிச்சு தான் ரிட்டர்ன் வந்தார். அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கும் விதமாக செத் ரொலின்ஸ் போட்டு பொழந்து எடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னை ராயல் ரம்பிளில் எலிமினேட் பண்ண CM Punkகையும் போட்டு பொழந்து எடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா CM Punkை போய் பால் ஹியூமன் பார்த்துக்கிட்டு இருந்தார். அடிபட்டதை பால் ஹியூமனை போய் என்னாச்சுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தார். ரோமன் ரெயின்ஸ் அதில் ஒரு காண்டாயிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பால் ஹியூமன் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறான்றது ரெசில்மேனியாவில் ஒரு முக்கியமான மூமெண்ட்டாக இருக்க போது. பால் ஹியூமனால் ரோமன் ரெயின்ஸ் தோக்க போகிறாரா இல்லை CM Punk தோக்க போகிறாங்களா இல்லை யார் ஜெயிக்க போகிறாங்கன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன் வேற உள்ள இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெசில்மேனியா 41 அதாவது ஷீல்டு ரீயூனியன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால இந்த ரெசில்மேனியா 41 WWE இந்த டே 1 மெயின் ஈவெண்ட் மேட்ச் வேற லெவலில் ஹைப்பாக இருக்கு. எப்படா ஷீல்டு ரீயூனியன் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்சில் பொறுத்த வரைக்கும் 3 பேர் விளையாடுறாங்க. ஒன்று ரோமன் ரெயின்ஸ், CM Punk, செத் ரொலின்ஸ்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த 3 பேர் விளையாடும் போது ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா CM Punk அடிக்கிறதுக்காக செத் ரொலின்ஸ், அதாவது ரோமன் ரெயின்ஸ்ட கை கோர்க்கிற மாதிரி ஷீல்டு சிம்பிளை காமிப்பாரு. அதை வந்து ரோமன் ரெயின்ஸ் அக்செப்ட் பண்ணுவாரா மாட்டாரன்ற ஒரு ஸ்டோரி லைன் அங்கே பில்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டை எழுதுவாங்கன்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால இந்த இடத்துல செத் ரொலின்ஸ் வாண்டடாக வந்து ஷீல்டு மாதிரி கையை காமிச்சு செத் ரொலின்ஸ் ரோமன் ரெயின்ஸை வெறுப்பேற்றுவார். அந்த வெறுப்பேற்றுறது தான் இப்போ ஷீல்டு ரீயூனியன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஏற்கனவே வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா செத் ரொலின்ஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்சுக்கு எப்படி ஷீல்டு கியரை போட்டு வந்தாரோ 2023 நடந்த மேட்சுக்கு, ராயல் ரம்பிள் நடந்த மேட்சுக்கு, அதே போல் இந்த மேட்சுக்கு செத் ரொலின்ஸ் ஷீல்டு கெட்டப்பில் வரலாம், ரோமன் ரெயின்ஸை வெறுப்பேற்றுறதுக்குனேன்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. அதனால இந்த மேட்ச்சில் மட்டுமே நம்ம வந்து பலவிதமான எமோஷனல் பார்க்கலாம். பால் ஹியூமன் எமோஷனல், ஷீல்டு எமோஷனல் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலான்ற மாதிரி சொல்ல. அதனால் இந்த ரெசில்மேனியாவில் இந்த மேட்ச் பெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.